அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னதை பற்றி பார்க்க போறோம்னா, என்னடா இலங்கையில் நடக்குது அப்படி என்று சொல்ற மாதிரி தான் நடக்குது. இந்த வருஷத்துல கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லுவீங்கன்னா உண்மையிலேயே கிளீன் ஸ்ரீலங்காவா தான் மாறிக்கொண்டு வருது. நிறைய குற்றவாளிகள் இதில் பிடிக்கப்படின நிறைய நல்ல விஷயங்கள் இதில் நடந்து கொண்டிருக்குது. அதிலே ஒன்றுதான், அதாவது ஒரு வைரலாகி கொண்டிருக்கிற விஷயம் என்றே சொல்லலாம். அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து பாராட்டும் இதில் கிடைச்சிருக்குது என்னென்று சொன்னால், பிளியந்தனையிலிருந்து ரத்மலைய புகையிற வரையிலான ஒரு வாகனத்தை துரத்தி போயிட்டு அந்த வாகனத்தை சுட்டு பிடிச்சிருக்கணும். என்னத்துக்கு சுட்டு பிடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கான விளக்கம் இப்போ இந்த வீடியோக்களை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னதுக்காக அவங்க பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரபிக் உத்தியோகத்தர், அதாவது போலீஸ்லேயே ரபிக் உத்தியோகத்தர் இருப்பினும் அவன் வந்து இப்படி சந்தேகத்துக்கு இடமான வாகனங்களை வந்து செக் பண்ணுறது, அதில் ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறது தான் அவையுடைய வேலையை. அப்படியான இடத்துல தான் ஒரு அதாவது கைஸ் வாகனம் வந்து சந்தேகத்துக்கு இடமாக வருது என்று சொல்லி அதை மறிக்கைகளை அந்த வாகனம் நிற்காமல் அவங்களோட ஒரு கட்டளையை மீறி அந்த வாகனம் போயிருக்குது. அப்படி போன இடத்துல இவங்களை பின்னால அப்படியே துரத்தி பிடிக்கிறதுக்கு பின்னால போகினம் பைக்ல 2 போலீஸ் உத்தியோகத்தர் சரியோ. அப்படி போன இடத்துல இடத்துல வச்சு சுட வேணாம் என்ற பொதுமக்கள் இருக்கணும். ஒரு இதான இடத்துல போன பிறகு நாங்கள் சுட்டு பிடிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த முன்னுக்கு இருக்கிற அதிகாரி வந்து சொல்றாரு. அப்படி இதண்ட இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பர் தானே அந்த இடத்துல வாகனத்துக்கு, அதாவது போலீஸ் அதிகாரிகள் அதுல ஒன்று நாங்கள் பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் சொல்றாரு அதுல சுட வேணாம், பொதுமக்கள் இருக்கணும், அதில் சுட வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அதாவது அவ வந்து அந்த அதாவது சந்தேகத்துக்கிடமானவர் நிற்காம போய்களை அவருக்கு கூட அவைக்கு சுடுறதுக்கான நாங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறோம். அவங்கள கூட சுட்டு பிடிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கானாலும் அவரை சுடாம டயர்ல சுட்டிருக்கணும். அப்படி சுட்டு பிடிச்சிருக்கணும். அவர் என்னத்துக்காக நிற்காம போனவர் என்ற காரணம், அதாவது நான் இந்த வீடியோ உங்களுக்கு அதில் போடுறேன், என்னதுக்காக அவர் நிற்காம போயிருக்கிறார் அப்படின்றது வந்து தெரியாது. ஆனாலும் அவர் வந்து இதுக்கு முன்னம் போதை பொருள் கடத்தல்ல வந்து அவருக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரியும், அவரை தேடப்பட்டு வந்து இருக்கிற ஒரு நபர் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அவரை வந்து அந்த என்ன டயரை வந்து சுட்டு அவரை வந்து அதுலேயும் இருந்து அவர் தப்பிச்சு ஓடி இருக்கிறார். அப்படி ஓடின இடத்துல அவரை துரத்தி பிடிக்கிற இடத்துல அவர் விழுந்து அவருக்கு வந்து கொஞ்சம் விழுந்தா என்ன செய்யும், கைகளோட இருந்தா நீங்க அப்படி இதுன்ற இடத்துல இப்ப வந்து அவரை வைத்தியசாலையில அனுமதிச்சிருக்குது. அப்படி ஒரு விஷயமும் நடந்திருக்குது. அடுத்ததாக வந்து பெலிகம பிரதேச சபை தவிசாளர் அல்லது தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அதாவது ஒரு 38 வயசுடைய ஒரு இளம் குடும்பஸ்தர், 2 பிள்ளைகளும் இருக்குது.
ஒரு கவலைக்கு இடமான ஒரு விஷயம். ஏன்னா அப்படி அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட வேற யார் சுட்டது அப்படின்னு கைது செய்யறதுக்கு தேடிக்கொண்டு தெரிஞ்ச இடத்துல இப்ப வந்து அவங்கள கைது செய்தாச்சு. என்னென்று சொன்னால் சிஐடிக்கு வந்து ரகசிய தகவல், அதாவது கெக்ராவ வீடுல வந்து சந்தேகத்துக்கு இடமான நபர்கள் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்ச இடத்துல அந்த சிஐடியாக்கள் வந்து அங்க சுற்றி வளைப்பை மேற்கொண்ட இடத்துல அங்க வந்து 2 ஆண் மற்றது ஒரு பெண்ணை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து அங்க அதாவது அந்த சுட்டு கொள்ளைகளை பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் வந்து அங்க கைப்பற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி அங்க வந்து போதை பொருளும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி 12 லட்சம் ரூபாய் காசும் அங்க இருந்து மீட்கப்பட்டிருக்குது. அதே போல அதுக்கு பிறகு அந்த சுட்டு கொல்லப்பட்ட அந்த கொலையாளியை வந்து தேடப்பட்டு கொண்டு வந்தது. அது வந்து அவரையும் பிடிச்சாச்சு. என்னன்னு பார்த்தா அவர் வந்து அதாவது அதுக்கான படிப்பும் படிச்சாதான், அதாவது போலீஸுக்கு சிஐடிக்கு படிக்க தான் அதை பற்றி தெரியுமே. அதாவது இப்படி செஞ்சா தாங்க பிடிபட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட இது வந்து இருக்குது. அதாவது ஒரு தப்பை செஞ்சுட்டு தாங்க பிடிபட மாட்டோம், முகத்தை மூடிட்டு போனா எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஆனா ஒரு சின்ன ஒரு முடியை வச்சு கூட கொலையாளியை பிடிக்கிறதுக்கு வந்து எவ்வளவோ தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துட்டு அந்த இடத்துல. அதாவது அந்த பெலிகம பிரதேச சபை தவிசாளரை வந்து சுட்டு கொல்லப்பட்ட அந்த நபரை வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அவர் கையில வந்து ஒரு பச்சை குத்தி இருக்கிறார். அந்த பச்சையில வந்து அனுராதா அப்படின்ற ஒரு பச்சை இங்கிலீஷ்ல வந்து குத்தி இருக்கிறார். அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், எண்ணம் போலதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு டாட்டூ அதை வந்து அவர் குத்தி இருக்கிறார். அந்த குத்தி இருக்கிற நபரை வந்து அவர்கிட்ட படத்தை போட்டு இவர் தான் அந்த சந்தேக நபர், அவரை வந்து தெரிஞ்சவங்க பார்த்தா அவரை வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன இடத்துல அவரை வந்து இப்போ வந்து அவரையும் கைது செய்தாச்சு. சரியோ, அதே மாதிரி இன்னும் ஒரு சட்டம் ஒன்று வந்து அரசாங்கம் அமுலாக்க இருக்குது. இது வந்து கட்டாயமா அமுலாக்க வேணும். என்னன்னு சொன்னா, இப்ப எல்லா பிள்ளைகளோட கையிலையும் போன் தான் இருக்குது. அதால நிறைய பிள்ளைகள் வந்து ஆட்டிசம், கண் பார்வை இலக்கினம் அப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதாவது டாக்டர் கூட சொல்லிவினோம் என்னன்னு சொன்னா, 3 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு வந்து போனே கொடுக்க கூடாது. ஒரு நிமிஷமா 2 நிமிஷமா அப்படி கூட பார்க்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிவினோம். ஆனா இப்ப வந்து எல்லா பெற்றோர்களும் வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக அவையோட குளப்படியில இருந்து இதன்றதுக்காக வந்து போனை குடிக்கணும். அதாவது முந்தியங்காலத்திலாம் நாங்கள் வந்து என்ன செய்வோம், போயிட்டு மண்ணுக்குள்ள இருந்து விளையாடுறது அப்படி இருக்கிறது. அதால வந்து மண்ணில் விளையாடினா மூளை வளரும் அப்படின்னு கூட ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்கணும். அப்படியான இடத்துல இப்ப வந்து அந்த பிள்ளைகளை வந்து ஒரு அடக்கி ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி அந்த போனை வந்து கொடுக்குறோம். எல்லா பெற்றோரும் தான், அதில் நான் உட்பட எல்லாருமே தான் கொடுக்குறோம். அப்படி கொடுக்குற இடத்துல இப்போ ஒரு சட்டம் கொண்டு வர இருக்கணும். அதாவது அரசாங்கத்தால இருந்து ஒரு சட்டம் கொண்டு வர இருக்கணும். அது என்னன்னு சொன்னா, 12 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு வந்து போன் பாவிக்கிறதுக்கோ இல்லாட்டி அவங்க பாவிக்கிறதுக்கு தடை, அது வந்து அமுலாக்குறதுக்கு வந்து அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருக்குது. இது வந்து ஒரு மாணவர்கள் சந்திப்பில் வந்து பெண் அமைச்சர் ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்கிறார். அப்படி வந்து தீர்மானம் எடுத்திருக்குது அரசாங்கம், அப்படி ஒரு அமலாக்குறதுக்கு வந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இதில் வந்து கூட்டத்தில் வந்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க. உண்மையிலேயே இதை வந்து நடைமுறைப்படுத்தினா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். எங்கே பார்த்தாலுமே இப்போ வந்து பெரியாக்கள் ஃபோன் பார்க்குறத விட என்று சொன்னால் ஃபோனில் வந்து எத்தனையோ அதாவது எல்லா போன்ல வந்து பாக்குறது எல்லாமே சரி அப்படின்றது இல்லை. அதாவது என்னுடைய மகளை வந்து நான் உதாரணத்துக்கு சொல்வேன். என்னன்னு சொன்னால், ஒரு வீடியோ ஒன்று வரும். அந்த வீடியோல என்னன்னு சொன்னா, ஒரு டொபி வந்து நிலத்துல விழுந்துட்டு அந்த டொபியை வந்து ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று தான். அது என்னென்னா, அந்த டொபி கீழே விழுந்துட்டு அந்த டொபியை எடுத்து பார்த்துட்டு அது மண் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிலத்துக்குள்ள தாட்டிட்டு நித்திர கொண்டுட்டு ஒளிம்பினா அது வந்து நிறைய டொபியா மரமா வளர்ந்து போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதில் போட்டு காட்டினேன். அதை பார்த்துட்டு என்னுடைய மகளும் அதே மாதிரி அந்த டொபியை நான் வாங்கி கொடுத்த சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். அந்த சாக்லேட்டை வந்து என்ன செய்வேன், மண்ணுக்குள்ள தாட்டு போட்டு
நித்திர கொண்டுட்டு அம்மா அந்த மரம் முளைக்கலையம்மா அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிருந்தேன். அப்படி வந்து நிறைய அதாவது படிப்பு சம்பந்தமா பாக்குறதுக்கு நிறைய பெற்றோர் மேல, அதாவது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு வந்து நிறைய பெற்றோர் மேல குடிக்கணும். ஆனா சில தொலைபேசி வழியே நிறைய கெட்ட விஷயங்கள் அதுல இருக்குது, நிறைய விஷயங்கள் அதுல வந்து இப்ப வந்து போடினோம். அப்படியான விஷயங்கள் அந்த பிள்ளைகள் பார்த்து அதையும் வந்து அந்த பிள்ளைகள் வந்து ஒன்று வந்து அதாலையும் கெட்டு போற வாய்ப்பு இருக்குது. அதோட வந்து 100ல் 60% மாணவர்கள் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து மன அழுத்தத்துக்கும் உள்ளாகினோம். அதுல வந்து தொலைபேசியும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. உண்மையான விஷயம் அதுதானே. என்ன அந்த கேம் விளையாடுறது, இப்ப நான் கூடுதலாக எடுத்து பார்த்தா போனா கொடுத்தா நான் ஒரு அதாவது அன்றைக்கு ஒரு ஆத்தங்கரைக்கு போயிருந்தேன். நான் அங்கே பார்த்தா 2 சின்ன பிள்ளைகள் அவையுடைய அம்மாவை வந்து டியூஷனுக்கு அனுப்பி இருக்கணும். அவ வந்து என்ன செய்யணும்னு சொன்னா போனை கொண்டு வந்து அதுல இருந்து அதாவது அந்த கார்டு போட்டு அதாவது காசு போட்டு விளையாடுற ஒரு கேம், அந்த கேமை வந்து அந்த 2 பேரும் இருந்து விளையாடினோம். டியூஷன் பேக்கோட வந்து அதாவது டியூஷனுக்கு போகாம வந்து விளையாடினோம். அவையுடைய அம்மாவை நினைச்சு கொண்டு போயினா பிள்ளைகள் போயிட்டு எங்க டியூஷன்ல படிக்குதுண்டு அப்படி வந்து காசையும் போனாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இந்த கேமால வந்து அவைக்கு அந்த கேமாலையும் மன அழுத்தங்கள் வரலாம். அப்படி வந்து நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இப்படி ஒரு அமுலாகினா நல்ல ஒரு விஷயம் அப்படின்றதான் நாங்க சொல்ல வேணும். அடுத்ததாக இலங்கைக்கு வந்து போதைப் பொருள் அனுப்புகிற மிகப்பெரிய ஆபத்தான வியாபாரிகள் 23 பேரை வந்து இனங்கன்றைக்கு நம்ம அதுல வந்து பாகிஸ்தான், இந்தியா, ஈரான் அப்படியான நாடுகள் வந்து தான் நீங்க அந்த அதில் இருக்கிற வியாபாரிகள் 23 பேர் தான் இப்போ வந்து இங்கே இந்த போதைப் பொருட்களை வந்து அனுப்பி கொண்டிருக்கோம். நம்ம அவங்களை வந்து கைது செய்யறதுக்கு அந்த அரசாங்கங்களோட கதைச்சு அவங்கள கைது செய்யறதுக்கு, இல்லாட்டி இந்த போதைப் பொருள் இங்கே வாரதுக்கான ஒரு தடுப்பதற்கு வந்து அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்குது. அதாவது நிறைய பேருடைய கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப வந்து போதைப் பொருள் நிறைய உங்களுக்கு தெரியுமே யாழ்ப்பாணத்துல அதாவது சிவந்தி என்ற விஷயத்துல எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அப்ப அதால ஒரு ஆளை வந்து கொலை செஞ்சதுல அவங்கள பிடிச்சு அப்படி பிடிச்சு இப்படி பிடிச்சு கொழும்புல தொடங்கி யாழ்ப்பாணம் வரைக்கும் கொஞ்சம் கட்டமா வந்து அப்படியே பிடிச்சிருக்குது. அதுல அந்த செவ்வந்தி என்று சொல்ற அந்த அந்த இது இருக்கிறாதானே அவ வந்து நான் பார்த்த இதையும் நான் கதைக்க வேணும் நினைச்சு நான் என்று சொன்னால் ஒரு கில்லர் சொல்லலாம். ஒரு ஒரு தப்பு செஞ்சு கொண்டு வந்த ஒரு நபரை அந்த பேஸ்புக்கை பார்த்தாலே எவ்வளவுக்கு ஹோம் வரம் சிவந்திய பாட்டு போடுறது, அவங்கள வந்து நிறைய இதுன்றது அவங்கள திருத்தி அவைக்கு அவாவுக்கு வந்து வடிவானவாவாம். அப்ப அவாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தானே அப்படின்னு போடுறது, அவாவை வந்து திருத்தி தாங்கள் திருமணம் செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல பாத்துக்கிறேன். அதாவது வடிவிருந்த உடனே இதண்டேல அதென்ன எல்லாரும் விடையில, அதாவது நிறைய தப்புக்களை வந்து அவ செஞ்சிருக்க. அதாவது அவ வந்து யாழ்ப்பாணத்துக்கான விநியோகம் செய்யறது, அதாவது போதைப் பொருள் விநியோகம் செய்யறதுல அவவும் ஒரு ஆளா இருந்திருக்கிறா. சரியோ, அப்படி வந்து அவ நிறைய குற்றங்களை செஞ்சிருக்கிறா. இதுவளுக்கு இதா இருந்திருக்கிறா. இவ்வளவு பேரோட இது வாழ்க்கையே இல்லாம போயிருக்குமே. அந்த இதுவளை பாவிச்சு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையே வந்து அந்த குடும்பத்தின் வாழ்க்கை, அதாவது அந்த ஒரு இளம் குடும்பங்களுடைய வாழ்க்கையே நிறைய அதாவது தற்கொலை அப்படி எல்லாம் வாரத்துக்கு காரணம் கூட அந்த போதைப் பொருளும் கூட உண்டாக இருக்குது. என்ன அப்படியான விஷயத்துல அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற விதமாக அவங்கள ஒரு இந்த சிவந்தியெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆளாக ஆக்கி அவங்க ஒரு வடிவிருந்த உடனே அவளுக்கு வந்து எவ்வளவோ பாட்டுக்கள் எவ்வளவோ இது ஒரு ஹீரோயினி மாதிரி அவாவே ஆக்கி போட்டினா. ஒரு கொலையாளி ஒரு எவ்வளவு தப்பு செஞ்ச ஆளை வந்து ஹீரோயினி ஆகி போட்டினா. இப்போ இதை பற்றி நான் கதைக்க ஒண்ணுமென்று இருந்தேன்னா நான் இப்போ இதில் வந்து இதையும் பற்றி கதைச்சிட்டேன். இப்போ என்னென்னு சொன்னால் அதில் வந்து சிவந்தியை பிடிச்சதுல இப்போ நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பேரா யாழ்ப்பாணத்திலேயே நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டு வரணும். அதுல கைது செய்யப்படுற எல்லாருமே வந்து போதைப் பொருட்களோடையும் சம்பந்தப்பட்ட நபர்களாக இருக்கணும். உடையவன் இல்லாட்டி ஒரு முழம் கட்டு அப்படின்னு சொல்லுவினா
அப்படி மாதிரி இருக்க வேண்டிய ஆக்கள், அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள்லேயும் சொல்லப்படுற விஷயங்களும் இதுதான். மண்ணுக்காக, தமிழ் மண்ணுக்காக உயிரை விட்ட இடத்துல இப்போ இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியும் மக்கள் வந்து தங்களுடைய கவலையை வந்து வெளிப்படுத்தினோம். அப்படியான நிகழ்வு வந்து நடக்குது. யாழ்ப்பாணத்திலே நிறைய போதை பொருட்களோட வந்து அதாவது நிறைய பேர் கைது செய்யப்படினோம். அதோட என்னமோன்று சொன்னா திடீர் பணக்காரர், திடீரா வந்து நிறைய பணக்காரர் வந்து உருவாகினோம். அப்படியான பணக்காரர் எப்படி வந்திருக்கணும், என்னென்ன அந்த பணம் அவையிட்ட வந்தது அப்படின்னு வந்து அவைய வந்து விசாரிச்சு, இப்போ போதை பொருள் கடத்தல வந்து இருக்கணுமா அப்படின்ட்டு வந்து விசாரிச்சு அவங்களையும் கைது செய்ய போயினோம். சரியோ, இப்படி வந்து நிறைய பேர் மாட்ட போயினோம். நிறைய பேர் இப்படியான இதுல சம்மந்தப்பட்ட நிறைய பேர், அதாவது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, செய்தியில பார்த்திருப்பீங்க. பிறந்த நாள் நிகழ்வு ஒன்றில் STF மற்றது போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் சுற்றி வளைச்சு அங்கே, ஆனால் ஒரு தரையும் பிடிக்கல, எல்லாரும் தப்பி ஓடிட்டு நம்ம அப்படி வந்து அங்கே ஒரு நபரை கைது செய்ய போன இடத்துல அவை எல்லாரும் மூடிட்டு நம்ம அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் யாழ்ப்பாணத்திலேயும் நடந்து கொண்டிருக்குது. அதாவது இலங்கையில இப்போ வந்து நிறைய இந்த போதை பொருள் கடத்தல் அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துடுது. இதுக்கு வந்து நிறைய பேரால படுற விஷயம் என்னன்னு சொன்னா, மற்ற நாடுகள்ல, அதாவது வெளிநாடுகள்ல கொடுக்குற மாதிரி மரண தண்டனை கொடுத்தால் அடுத்தவன் இது செய்ய பயப்படுவான். கட்டாயமாக மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து மக்களால சொல்லப்பட்டு வருகுது. இதை வந்து அமுலாக்கினா உண்மையில நல்ல வரவேற்கப்பட விஷயம். ஆனா இதை வந்து செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து, அதாவது இது வந்து ஒரு கடுமையான தண்டனை, அதாவது மரண தண்டனை அப்படின்னு சொன்னா அது ஒரு கடுமையான தண்டனை. அதை வந்து எத்தனையோ வருஷமா வந்து அரசாங்கம் அமலாக்காம இருக்குது என்று சொன்னா இது ஒரு கடுமையான தண்டனை அப்படின்றபடியே அமலாக்காம இருக்குது. அதே மாதிரி அடுத்த விஷயமும் ஒரு கவலையான விஷயம் அப்படின்னு தான் சொல்ல வேணும். என்னென்று சொன்னால், இலங்கையில HIV தொற்றாளர்கள் வந்து 1500க்கு மேற்பட்டவர்கள் வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கவலைக்கான விடயமாக இருக்குது. அடுத்து வந்து இது ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னா, இலங்கையில திருமணம் செய்யறதுல வந்து வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குது. இது வந்து மக்கள் கணக்கெடுப்பு திணைக்களம் வந்து இதை சொல்லி இருக்குது. என்னென்று சொன்னா, வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது பதிவு திருமணத்துல வந்து முதலான இதுல பாக்கைகளை இப்ப வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிருக்கு. இதுக்கான காரணம் என்று சொன்னா, மேல் படிப்புக்காக வெளிநாடு போறது, அதே மாதிரியாக குடும்ப சுமை காரணமாக, அடுத்தது வேலை இல்லாத காரணம், அடுத்தது வந்து வருமானங்கள் குறைவு. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கொரோனாக்கு பிறகு வருமானங்கள் குறைவு, சம்பளம் குறைவு, இந்த சாமான் எல்லாமே அப்படியே விலை கூடிக்கொண்டு போகுது, ஆனால் சம்பளங்கள் குறைவு. அதால் வந்து ஒரு சராசரியான ஒரு குடும்பத்துக்கு வந்து அது போதிய அளவு காசு இல்லை. அதால் உண்டு. அடுத்தது வந்து இந்த திருமணம் செய்கிறதுல ஈடுபாடு இல்லாமல், அப்படியான விஷயங்களால இந்த பதிவு திருமணங்கள் வந்து குறைஞ்சு கொண்டு வருது அப்படின்ற மாதிரி இதுல சொல்லப்படுது. இதுல ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 450 பதிவு திருமணம் நடந்தா இதுல வந்து 350 விவாகரத்து வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது விவாகரத்துக்கு வந்து பதிவு செய்யணும், விவாகரத்துக்கான பத்திரத்துல வந்து பதிவு செய்து இதண்டினம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்னன்னு சொன்னா, 450ல 350 இதண்டினா அதுவும் கூடி போயிருக்குது, அதாவது விவாகரத்தும் கூடி போயிருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இதே மாதிரி இப்ப இலங்கை, அதாவது சமூக வலைத்தளங்கள்ல நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா, இலங்கையில போதை பொருள் அது இது அப்படி மாதிரி தான் போய் கொண்டிருக்குது. அதாவது இப்பதான் ஒழுங்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ஒழுங்கா வந்து ஒவ்வொருவரையும் தப்பு செய்கிற எல்லாருமே வந்து பிடிபட்டு கொண்டு வரையணும் அப்படின்ட்டு தான் சொல்ல வேணும். இந்த வருஷம் குற்றங்களை வந்து பிடிக்கிற வருஷமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு த்ரில்லிங்கான விஷயங்களாக அப்படியே நடந்து கொண்டிருக்குது. அதில் எனக்கு ஒரு இதை ஏற்படுத்தின விஷயம்னு சொன்னால், அந்த
சாரதி, அதாவது கைசோடின சாரதிய அந்த நல்ல ஒரு மனசோட அவரையும் சூட்டு பிடிக்கிறதுக்கான இதுவும் அவைக்கு இருக்குது. அதாவது அவங்க நிப்பாட்டைகள் என்னன்னு சொன்னா அவங்க நிப்பாட்டைக்கு அவங்களோட விதிமுறையை அவங்களோட சட்டமே அதுதான். அதாவது அவங்க ஒரு வாகனத்தை நிப்பாட்டுறாங்கன்னு சொன்னா அந்த வாகனம் நிப்பாட்டி அவங்களுக்கான எல்லா விஷயங்களையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டித்தான் அவங்க போக வேணும். அப்படி போகாத வாகனங்களை எல்லாம் எதுவும் அவ செய்யலாம். அதாவது கடத்தல் விஷயங்கள் செய்யலாம், என்ன ஒரு விஷயத்தையும் அவங்க அதுல செஞ்சு கொள்ளலாம். தப்பு செஞ்சுட்டு இப்படி போறவங்களை கூட அதுல கைசில ஏத்தி கொண்டு போகலாம். அப்படியான விஷயத்துல அவங்களுக்கு சுட்டு பிடிக்கிறதுக்கான அதிகாரம் கூட அவங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு நல்ல மனசோட அந்த இடத்துலயும் பொதுமக்கள் இருக்கணும், அதை சுட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட அந்த டயரை மட்டும் அவங்க சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. இதுல அந்த அதிகாரிகளையும் பாராட்டணும். 2 பேரா சுட்டு பிடிச்சிக்கிறாங்க, அதையும் பாராட்ட வேண்டும். அதே மாதிரி அந்த செவ்வந்தின்ற விஷயத்திலையும் நிறைய நாள் விட்டு பிடிச்சிட்டு இருக்கணும். அதுவும் ஒரு என்னென்னு சொல்றது, அதுபோல எல்லாம் பார்க்க ஒரு ஆசையா இருக்கு. அந்த சிங்கம் படம் வாய்ஸை கொடுத்து அந்த போலீஸ் உத்தியோகத்துக்கு அந்த சிங்கம் பட வாய்ஸ் எல்லாம் கொடுத்து அதே அப்படி போட்டிருக்கணும். அதெல்லாம் உண்மையில பாராட்ட, உண்மையிலேயே அப்படி மாதிரி தான் நடந்திருக்குது. அதாவது ஒரு வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்றது அந்த படத்துல, சிங்கம் படத்துல தான் நாங்க பாத்துக்கிறோம். அது நிஜத்துல இலங்கையில நடக்குது அப்படின்ற, அதாவது எல்லா நாட்டையும் திரும்பி பார்க்க வைக்க ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா பிடிச்சபடியே தான் இப்ப நிறைய பேர் கைது செய்யப்பட்டு வருகிறோம். இன்னும் நிறைய பேர் இதுல மாட்டவும் இருக்கிறோம். இவ்வளவு தான் இந்த இது இதை உங்களோட நான் கதைக்க வேணும்னு நினைச்சுன்னா இதை விரிவாக உங்களோட நான் அதாவது என்னுடைய இப்ப செய்தி சொல்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். என்னுடைய பாணியில நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது எல்லா மக்களுக்கும் விளங்குற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் கதைக்கிற பாசையிலேயே நான் கதைச்சிக்கிறேன். யாழ்ப்பாணத்து பாசை, மட்டக்களப்பு பாசை எல்லாமே கலந்து கதைச்சிருக்கிறேன். எல்லாருக்குமே விளங்குற பாசையில நான் கதைச்சிருக்கிறேன். இவ்வளவு தான். எப்பவுமே நான் அப்படித்தான் கதைப்பேன் அப்படின்றத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், புது புது விஷயங்கள் நான் அதில் போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி என்னுடைய தனிப்பட்ட வீடியோக்களுக்கும் ஆதரவை தெரிவிங்க. அதாவது சமையல் வீடியோக்கள், தையல் வீடியோக்கள் அப்படி மாதிரி எல்லாம் போட்டு வரேன். அதுவளுக்கும் ஆதரவை தெரிவிங்க. அவ்வளவு நான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.